வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி மா இஞ்சியை வச்சு ஊறுகாய் பண்ண போகிறோம். இதனுடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாக வேகமாக இந்த ஊறுகாவை செஞ்சிடலாம். இது சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் மாங்காய் இஞ்சி வாங்கி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா மாங்காயோட வாசனையும் இஞ்சியோட வாசனையும் கலந்துருக்கும். மாங்காய்க்குள்ள புளிப்பு தன்மையோ இஞ்சிக்குள்ள காரத்தன்மையோ இந்த இஞ்சியில் இருக்காது. இந்த மா இஞ்சி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குறிப்பாக ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஜீரணத்துக்கும் நல்லது. ஃபஸ்ட்டு இந்த இஞ்சியோட மேல் தோலை சீவிக்கலாம். இதே மாதிரி எல்லா இஞ்சியில் உள்ள மேல் தோலையும் சீவி வச்சுக்கலாம். எல்லா மா இஞ்சியில் உள்ள மேல் தோலை சீவியாச்சு. இப்போ இதை ஒரு கிரேட்டர் வச்சு துருவிக்கலாம். மீதி உள்ள எல்லா மா இஞ்சியையும் இதே மாதிரி துருவி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் துருவி வச்சாச்சு. இப்போ ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்தே பண்ணுங்கள். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து ஊறுகாய் பண்ணோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 15லேருந்து 20 நாள் வரைக்கும் ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதில் துருவி வச்ச இந்த மா இஞ்சியை சேர்த்துட்டு இந்த மா இஞ்சி துருவலை எண்ணெயிலேயே 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போ வதக்கியாச்சு. அடுத்து இதில் 3/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்குறேன். இந்த மாதிரி பெருங்காய பவுடர் சேருங்க, ஊறுகாய் நல்லா வாசனையாக இருக்கும். இதில் 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்கிற மாதிரி வதக்கி விட்டுட்டு அடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஓரளவு திக்னஸ்க்கு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட கல் உப்பு சேர்த்துக்கலாம். புளிக்கரைசலும் உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த புளிக்கரைசலோடு சேர்ந்து ஓரளவு வத்தி வரட்டும். இப்போ 12 நிமிஷம் ஆச்சு. இஞ்சி நம்ம சேர்த்த புளிக்கரைசலோடு சேர்ந்து நல்லா வெந்து நல்லா மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஊறுகாய் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்மளுடைய ஊறுகாய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண வெந்தய பொடி அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். கடைசியாகவே சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான மா இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாவை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 15லேருந்து 20 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.